ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஜரி த்ரெட் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்குற அந்த 31 ஸ்டிச்சஸுமே நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் எல்லாமே நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்பீடு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்திருக்கும். த்ரெட்டு கட் ஆகிறது, சில்க் த்ரெட்டு வந்து ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பீடும் வந்திருக்கும். இப்போலேருந்து வந்து நம்ம பீட் ஒர்க்கு, ஜரி ஒர்க்கு இதெல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜரி த்ரெட் வந்து ரொம்பவே ஈஸி தான். பட் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, செயின் ஸ்டிச் போடுறேன், நான் போட்டுகிட்டே வந்து சொல்கிறேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் ஒர்க் போடுறதுக்கு சில டிப்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து ஆல்பமில் இந்த ஒர்க்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஜரி ஒர்க் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இம்பார்ட்டண்டான விஷயமும் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜரி த்ரெட் வந்து எந்த ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணணும், ரெண்டாவது வந்து நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம போடுற ஸ்டிச் வந்து அந்த செயின் ஸ்டிச் வந்து 3 லைன் வந்து ப்ளவுஸில் கொடுப்போம், அது எப்படி போடணும் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்போ வந்து செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சிலபஸில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாம் ஈஸி தான், நீங்களே போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செயின் வித் ஜிக்ஸாக் போட போகிறோம். டபுள் செயின் வித் ஜிக்ஸாக்கு. இது எப்படி போடுறதுன்னா, நார்மலாக செயின் ஸ்டிச் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா, கட் ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து நீங்கள் டிசைனாக கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ப்ளவுஸோட பார்டரில் கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் தாராளமாக. கட் ஒர்க்கு பர்பஸ்க்காக இதை மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கோல்டு கலர் ஜரி த்ரெட்டு. ஜரி த்ரெட்லேயே வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கோல்டு கலரில் நீங்கள் போடாதீங்க. இப்போ வந்து நான் திருப்ப போகிறேன். ஸோ திருப்புறது எப்படின்னா, இப்படியே திருப்பினீங்கன்னா வந்து ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கும். ஸோ அதனால் குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு சைடில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. ஷார்ப்பான எட்ஜஸ் வரக்கூடாது. ஓகேங்களா? ஷார்ப்பான எட்ஜஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து கரெக்டாக வராது. மேலே ஷார்ப் ஆயிடுச்சுன்னா வந்து செகண்டாக போகிற லைனுக்கு வந்து கேப்ஸ் வரும். அதே மாதிரி வந்து செகண்டாக போகிற லைன் வந்து எந்த சைஸில் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. சும்மா பயப்படாமல் அப்படியே போடுங்க. உங்களுக்கு போடும்போது கரெக்டாக வரும். ஏன்னா வந்து நீங்கள் சில்க் த்ரெட்லேயே நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சின்ன ஸ்டிச்சும் இல்லாமல் ரொம்ப பெரிய ஸ்டிச்சும் இல்லாமல் போடுங்க. போட்டதுக்கப்புறமா எண்ணாட் போட தேவையில்லை. குட்டியாக ஒரு லாக் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஜிக்ஸாக்கை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நான் போடுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம செயின் வித் ஜிக்ஸாக் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஜரி த்ரெட்லேயும் அப்படி தான் நம்ம போடணும். கொஞ்சம் நெருக்கமாக போடுங்க. நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் வந்து ஜரி த்ரெட் வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்கிது. அந்த சாரீக்கு மேட்சான ஜரி த்ரெட் வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ வந்து இப்போல்லாம் மார்க்கெட்டில் வந்து அந்த கலரான ஜரி த்ரெட்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜரி த்ரெட்டு தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சில்க் த்ரெட்லேயுமே கூட அவுட்லைன் கொடுக்கலாம். ஓகேங்களா? அது வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்தது. இந்த ஜரி த்ரெட்டில் கொடுக்குற ஃபஸ்ட்டு லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸுக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம எடுத்தோடனையும் ப்ளவுஸ் ஒர்க் போடாமல் அந்த சின்னதாக வந்து ஸ்லீவ் மாதிரி ட்ரா பண்ணி அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நிறையா மெட்டீரியல் வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா, ஸ்லீவில் வந்து 3 லைன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த 3 லைன்ஸ் வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன்.
ரொம்ப நெருக்கமாக போட்டிங்கன்னா சுருக்க வரும். ரொம்ப லென்த்தாக போட்டாலும் நல்லா இருக்காது. மீடியமாக நீங்கள் எந்த அளவுக்கு போடுவீங்களோ அந்த அளவுக்கு போடுங்க. மினியேச்சராக வந்து மார்க் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளாஸ்லேயே நான் சொல்லிடுவேன். இப்போ பாருங்கள், நம்ம திருப்பும்போது வந்து ஷார்ப் எட்ஜாக திருப்பக்கூடாது. என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி குட்டி லாக் கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடுலேயோ லெஃப்ட் சைட்லேயோ அந்த மாதிரி ஒரு சின்ன செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பணும். ஷார்ப்பான எட்ஜஸ் கொடுத்தோம்னா கீழே வர வர வந்து கேப்ஸ் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, உங்களுடைய ஓன் ப்ளவுஸை நீங்களே டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் நீங்கள் வந்து ப்ரூச் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக கற்றுக்க போகிறீங்க. அண்ட் ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸுமே நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கேப்ஸ் இல்லாமல் கொடுக்கணும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம போட்டு முடிச்சிட்டோம். எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எண்ணாட் போடும்போது கண்டிப்பாக 2 எண்ணாட் போடுங்க. அப்போ தான் வந்து அது செக்யூராக இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, நான் இப்போ வந்து ஜரி த்ரெட்டை பற்றி சொல்லிடுறேன். ஜரி த்ரெட்டில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் வந்து மோஸ்ட் காமனாக வந்து இந்த 2 ஜரி த்ரெட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இருக்கிறதுலே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். A1 மம்தா பிராண்டு, 2வது வந்து தயாலஜி பிராண்ட். ஓகேங்களா? A1 மம்தா பிராண்ட் பற்றி சொல்லணும்னா இதோட ப்ரைஸ் வந்து 10 ருபீஸு. தயாலஜி பிராண்டோட ப்ரைஸ் வந்து 40 ருபீஸ் வரும். A1 மம்தா பிராண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் வந்து சொரன்னு இருக்கும், ஷைனிங் இருக்காது. ஆனால் வந்து தயாலஜி பிராண்டில் வந்து ஷைனிங்காக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து வித்தியாசம். ஆனால் வந்து இது ஸ்ட்ராங்கு. A1 மம்தா பிராண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற த்ரெட்டு வந்து ஒயிட் கலரில் இருக்கும். தயாலஜி பிராண்டில் இருக்கிற த்ரெட்டு வந்து உள்ளே கொடுத்துருக்குற த்ரெட்டு வந்து எல்லோ கலரில் இருக்கும். இதுதாங்க வித்தியாசம். ஆனால் வந்து தயாலஜி பிராண்ட்லேயும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா அது வந்து சீக்கிரம் பட்டுன்னு வந்து கட் ஆகிட்டே இருக்கும் த்ரெட்டு. இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஆனால் வந்து ஸ்மூத்திங்காக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து கோல்டு கலர் இருக்குது. நிறைய கலர்ஸுமே A1 மம்தா பிராண்டில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் ஒர்க் போடுறோம் அப்படின்னா இது மேலே ரேப் பண்ணியிருக்கிற சரி வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எல்லோ கலரில் தெரிஞ்சிச்சுன்னா, அந்த கோல்டு கலர் சரி வந்து எல்லோ கலர் தெரிஞ்சிச்சுன்னா அதிகமாக காட்டி கொடுக்காதுங்க. ஆனால் வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க. என்ன நினைப்பாங்கன்னா சீக்கிரமாக போயிடுச்சு, கருத்து போயிடுச்சு, இந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. ஸோ வந்து நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து தயாலஜி பிராண்ட் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறேன். சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த யூ ஷேப் எப்படி நெக் பேட்டர்ன் போடணும் அப்படின்னு பார்க்கலாங்க. இருங்க, இப்போ வந்து நான் இந்த யூ ஷேப் வந்து நெக் பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கேப் வந்து ஒரு 5 சென்டிமீட்டரில் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனேயே வந்து நம்ம லாக் ஸ்டிச் போட்டு அந்த செயினை செக்யூர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? 2வது வந்து மேலே வந்து ஈவனாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அவங்க சும்மா ரஃப்பாக கூட ஒரு சில இடத்துல வந்து மார்க் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து கீழே வர நம்ம கொஞ்சம் லென்த்தாக கூட கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் கொடுக்குற இந்த ஃபஸ்ட்டு லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு லைனை வந்து நீங்கள் கொஞ்சம் க்ராஸாகவோ இல்லை எப்படியாவது ஒன்று போட்டுட்டிங்கன்னா எல்லாமே வந்து
டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த லைனை பேஸ் பண்ணியே போனேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிராஸ் வரும். ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போடணும். ஓகேங்களா? மார்க்கிங் வந்து ஒரு சில இடத்துல வந்து சும்மா ரஃப்பாக கையில் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எது கரெக்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து நிறுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக போடுங்க. 2வது வந்து இந்த கர்வ் வரும்போது குட்டி குட்டியாக போடணும். ஓகேங்களா? லென்த்தாக பெருசாக போட்டிங்கன்னா அந்த ஷேப் கண்டிப்பாக மாறிடும். ஸோ எப்படியாவது ஒன்று ஃபஸ்ட்டு லைன் மட்டும் கொஞ்சம் மெதுவாக நிதானமாக போடுங்க. ஸோ அந்த கர்வ் தாண்டினதுக்கப்புறம் கூட நம்ம கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கர்வ் வரும்போதும் அதே மாதிரி சின்ன சின்னதாக தாங்க போடணும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரும்போது நம்ம கொஞ்சம் லென்த்தாக போட்டாலும் அது தெரியாது. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து கார்னருக்கு வந்துட்டோம். இதை வந்து நீங்கள் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணாமல் நான் கீழே சொல்லி கொடுத்துருப்பீங்களே இல்லையா, அந்த செயின் வந்து எப்படி வந்து ஷார்ப் எட்ஜ் கொடுக்காம எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி செயின் கொடுத்து தான் திருப்பணும். செகண்ட் லைன் வந்து நீங்கள் அதுவே ஃபஸ்ட் லைனையே ஃபாலோ பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பெருசாக போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு லைன் மட்டும் நீங்கள் பெருசாக போடாமல் கரெக்டாக போட்டிங்கனாலே போதும். இந்த செயின் வந்து மேக்ஸிமம் வந்து 3ல் இருந்து 4 செயின் வரைக்கும் போட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலெல்லாம் போட வேண்டியது இல்லைங்க. ஸோ வந்து மார்க்கிங் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக போட்டுடணும். டெய்லர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கன்ஃபியூஷன் வராது. அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு ஆரி ஒர்க் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் டெய்லர்கிட்ட மார்க் பண்ணி தான் போடுறீங்கன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்க, இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.